இன்றைய அரசியல் கூத்துல பரபரப்பா பேசப்படுறவரு எடப்பாடி பினாமி நயினார் நாகேந்திரன். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். யார் யாரை வச்சிருந்தா யாரை வச்சிருந்தா இதெல்லாம் யார் இவரை கேட்டா? ரொம்ப இதுவா பேசிட்டா வச்சுக்கிட்டாங்க அர்த்தமா இருக்கலாம். அதை பத்தி உனக்குதாயா, நீ போடு. இந்த ஊழல் பண்ண அந்த ஊழல் பண்ண, நீ நில்லு கொல்லுன்னு சொல்லலாம் போடு. அது உன்னுடைய உரிமை பிரச்சனை. நீ அதெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? அண்ணாதுரை சொன்ன பதில் தான் வரும். ஏதோ அண்ணாதுரை ஒரு பத்திரிகை பேட்டியில் அந்த காலத்துல உங்களுக்கு பானுமதிக்கு ஏதோ சலசலப்புன்னு சொல்றாங்களே, அது ஏதோ சொன்னாராம் பத்திரிகையாளர்களுக்கு சொல்லி அந்த சப்ஜெக்டை வாய் மூட்டாராம். அரசியல் களம், அரசியல் களத்தை நீ எது ஒன்றாலும் பேசு. அப்புறம் அவங்க உன்னை பத்தி எடுப்பாங்க. நீ ஹோட்டல் வச்சிருக்கிறது, நீ ஸ்டார் ஹோட்டல் நடத்துறது, எலெக்ஷனுக்கு பணம் கொண்டாந்தது, நாகர் கோயிலுக்கு எல்லாம் வரிசையா எடுப்பாங்க. அரசியல் கேவலமான ஒரு இது சாக்கடை. அதுல தூய்மையா இருந்தாதான் அரசியல்ல நீந்திக்கிட்டு போக முடியும். சாக்கடையிலையும் நீந்துக்கிட்டு அழுக்கலாம வர தலைவர்கள்லாம் கூட இருக்காங்க. எடப்பாடி பேசி எடப்பாடி பத்திய கொடநாட்டு கொல்ல என்னாச்சு, நீங்க பினாமியா மிரட்டுறீங்களே, எத்தனை வழக்குகளை வச்சு மிரட்டுறீங்க, அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி நீ கூட்டணி கட்சி தலைவர் பேச மாட்டேன். விஜய் அவர் சொல்றான்ல, நான் தனியா ஆரம்பிச்சு 1% ஓட்டாது நான் வாங்கி காட்டுறேன். அவன் சேலஞ்ச் பண்றான். அது அவ்வளவுதான் வாங்க போறாரு. 1% 2% ஓட்டை தான் வாங்க போறாரு. ஆமா, அவரே ஒத்துக்கிறாரு, நான் 1% ஓட்டாது கண்டிப்பா வாங்கி காட்டுறேன் பாருன்றாரு. உன் கட்சியில பிஜேபி கூட்டணியில டிடிவி சொல்றாங்க, நான் தேசிய ஜனநாயகத்துல டிடிவி அமித்ஷாவுடைய கூட்டணியில் தான் தேசிய கூட்டணியில எடப்பாடி எனக்கு பங்காளிங்க சண்டைகள்லாம் இருந்தால் செய்து அவருக்கு நான் ஆதரவு கொடுக்கல. ஒரு நாளுக்கு ஒரு பேச்சு மாற்றி பேசுறேன் டிடிவி. அவங்க வேற சசிகலா வேற இன்னைக்கு அடிக்கல் நாட்டாங்க, தனி கட்சி ஆரம்பிக்கிறது இருந்தா டிடிவி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் முதல்வர் பின்னி தள்ளுற மாநாடு மாதிரி 2 லட்சம் பேர் மாநாடு. அங்க போய் நேற்று கட்சி பணியில பேசிட்டு வந்தாரு. வளாஜாபேட்டில் காலையில் கட்ட பிரிச்சு திறக்கிறாரு. வள்ளலாருடைய சன்மானத்தை திறக்கிறாரு. அதுக்கு ஒரு 5 அறிவிப்புகளை கொடுக்கிறாரு. யாரையும் விட்டு வைக்கல, எந்த மதத்தினரையும் விட்டு வைக்கல. ஸ்டாலின் அடிபடாத குடும்பமே கிடையாது, பேரு அடிபடாத குடும்பமே கிடையாது. ஸ்டாலின் உச்சரிக்கிறாங்க, அதுவே ஒரு ஓட்டு வங்கிதான். அந்த மாதிரி நிலைக்கு வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாநகரத்துல சில வார்டுகள்ல பேர்லாம் சொல்லக்கூடாது, அந்த வார்டுகள்ல குப்பை அகற்றுறாங்க பத்தியா, அவங்க விடுவிடா போக சொல்ல லேடிஸுங்க கிட்ட, அம்மா 3 வேளை எங்களுக்கு சோறு போட்ட புண்ணியவாமா, 3 வேளை சோறு போட்ட புண்ணியவாமா,
எங்க பிள்ளை வீட்டெல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் வருதாமா? மீண்டும் அவர் ஆட்சி வந்தா எங்களுக்கெல்லாம் வீடு கூட கட்டி தருவாருமா. அவ்வளோ ஏழைங்களா இருக்கோம் நாங்கள், வீடுங்களாம் கூட கட்டி தருவாருமா. நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதனால் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போடுமா. அவங்களுக்கு சின்ன சொல்ல தெரியல, தமிழ் தெலுங்கு எல்லாம் அழிச்சிடறாங்கல்ல. ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போடுமா. திமுக வார்த்தை வரல, சூரியன் வார்த்தை வரல, ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போடுமா. இப்படி கேன்வாசிங்க ஓடுது. எப்படியா இப்படி சென்னையெல்லாம் பிளான் அப்ரூவலுக்கு நிறையா நடக்கணும். சின்ன வீடு கட்டுறவங்க, 2 ஃப்ளோர் வீடு கட்டுறவங்க, ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கிறவங்களா அதிகாரிகள் பின்னாடிலாம் சுத்தணும். இப்போ அப்படி கிடையாது. சர்வேயர், அந்த கட்டடம் வரப்பட சர்வேயர்கிட்ட போனா அப்படியே ஆன்லைன்ல அடிக்கிறாங்க. 2வது நாள் ஃபீஸை கட்டுறாங்க, டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. எப்படியா கட்டிட்டு போக கூட. இந்த மல்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி சென்சிட்டிவான பில்டிங் எல்லாம் மட்டும் சிஎம்டிஏ, பெரிய மழை பெருமெல்லாம் தான் சிஎம்டிஏ, சின்ன சப்டிஷன்லாம் சிஎம்டிஏ பார்த்தால. ஆன்லைன் வீடு கட்டுறவங்களை ஃப்ரீ பண்ணி விட்டேன். ஆன்லைன் அப்ரூவல் வாங்கலாம், போகலாம் பேங்க்குக்கு. அதுவும் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் பேங்க்கில் லோனு எல்லாம் பிள்ளைகளுக்கு பண்ண முடியாது. அதை ஃப்ரீ பண்ணி விட்டேன். எவ்வளோ பிரிட்ஜி சென்னை மாநகரத்தில் 200 வார்டு, எவ்வளோ சாலைகள், எவ்வளோ டிரைனேஜிகள். வட சென்னைக்கு தனியாக ஒரு 2003 கோடி திட்டம். எவ்வளோ கல்யாணம் பண்ணவங்க போய் பார்த்தா மெய் சிரிக்குது. சென்னை மாநகராட்சியை அப்படியே மீண்டும் கேட்ச் பண்றவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டாரு. இவர் எடப்பாடி மீண்டும் எங்க ஆட்சி தான், நாங்க சிஎம். வந்துக்கியா, நீ வந்ததுன்னு சிஎம் கனவு காண்றது எல்லாருக்கும் கொடுத்தி பாரு. இவங்க இப்படி ஓடிட்டு இருக்குது. அம்மணி, பிரேமலதா அம்மணி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. யாருன்னு அவங்களை கூப்பிடல, நீயா வான்னு விட்டாங்க. அவங்க என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. காங்கிரஸ் கட்சிங்களா தான் அவனை கொத்திட்டாங்க வாய. ஒரு 2-3 நாளா வாயை திறக்கிறான பாரு. செல்வ பெருந்தகை கூட்டணி ஆட்சி வந்து நான் மந்திரி கிடைக்கின்ற ஆகுது. அவனுக்கு தப்பி தவறியதோ நீ வந்துட்ட கட்சி தலைவரா, அது ஒரு பெரிய விவகாரம் தமிழ்நாட்டுக்கு. உங்க அதை இப்படி ஓடுது. விஜய் படம் ரிலீஸே கர்நாடகாவில் தடுத்தா. ஏப்ரல் 30 மேலதான் படம் ரிலீஸு. தியேட்டருக்காரங்களா டிக்கெட்ல ரீஃபண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஆட்சி வச்சிருக்கு. அவருக்கு அதை 20 ரிலீஸ் ஆகும்னாங்க. கர்நாடகாரன் 36 ரிலீஸு டிக்கெட்லாம் திருப்பி கொடுத்துருங்கட்டா. அப்போ 20 ரிலீஸ் ஆகுது கேள்விக்குறிதான். அவர் சாமர்த்தியமா பிஜேபி திட்டல, கொள்கை எதிரிய. ஆமா, தீய சக்தியை மட்டும்தான் திட்டுறாரு, ஊழல் சக்தி திட்டுறாரு, கொள்கை எதிரிய திட்டல. அமுக்கி வாசிக்கிறாரு. தூசி தட்டுவாங்க. ஒன் டைம் போயிட்டு வந்தார் சிபிஐக்கு. கரூர் மேட்டில் அக்யூஸ். அது நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். அமுக்கி வாசிக்கிறார் கொள்கை எதிரியை பத்தி. அவருக்கு ஆட்டே அவர் போயிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் மௌன விரதன்றாரு. அவர் மௌனமா தான் போயிடுறாரு, ஒன்றும் இல்லாத. அவர் கூட்டணி அப்படி இப்படியே போய்கிட்டு இருக்கு. சீக்கிரத்தில் நாட்கள் என்ன படிக்கின்றன. இன்னைக்கு 15 தேதி ஆயிடுச்சு. இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள கூட்டணி முடிச்சாதான் மார்ச் பசிபிக்ல அறிவிச்சிருவான். கண்டிப்பா மார்ச் பசிபிக்குள்ள தேதி அறிவிச்சிருவான். திமுக ஒரு 150 தொகுதி இருக்கணும்னு சொன்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்டுக்கு அது ஓடுது. 150 தொகுதி ஓடுது.
பிரச்சனையே இல்லாமல் ஓடுது. மீதி கூட்டணி எப்படி பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சீட்லாம் ஏறலாம் இறங்கலாம். இறங்காது, திமுக இன்னும் கூடுதலாக தான் சீட்டில் களத்தில் சந்திப்பாங்க. அவன் சந்திக்கிறது வெற்றி உறுதின்னு வந்துருச்சு. மக்கள்கிட்ட பரவலாக பேச ஆரம்பிச்சாச்சு. டெய்லி ஸ்டாலின் பேசாத பட்டி தொட்டியே இல்லை, அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. பார்ப்போம் மற்றொரு காணொளியில்.